அரசியோட இந்த நிலைமைக்கு காரணமே சோனியா தான் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இந்த சதீஷே வந்து சோனியாவை கண்டிச்சு வச்சது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே பாண்டியன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா அரசி வந்து கொஞ்சம் கூட மூஞ்சில சிரிப்பே இல்லாம ரொம்பவே சோகத்தோட தான் அங்க வந்து உட்கார்றாங்க. இதை பாக்குற கோமதிக்கு பயங்கரமான கோவம் வருது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, அரசிக்கு விருப்பம் இல்லாம தான் இந்த வேலை எல்லாம் நடக்கும் போல, அதனாலதான் பொண்ணு சோகமா இருக்கும் போல நினைப்பாங்கல்ல. வீட்டுல எவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்துச்சு, எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லி தலையாட்டிட்டு கடைசியில் இப்படி பண்ணிட்டு இருக்கே அப்படி சொல்லி அரசி மேல பயங்கரமான கோவத்தோட கோமதி உட்கார்ந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே வந்து அரசி ரொம்பவே பிடிச்சு போயிருது. ஆனா மாப்பிள்ளை வந்து அரசி கிட்ட சொல்லிடுறாரு, நான் பொண்ணு கிட்ட தனியா பேசணும், தனியா பேசிட்டு தான் எந்த முடிவுனாலும் சொல்ல முடியும், எனக்கு பேசுறதுக்கு டைம் கொடுப்பீங்களா அப்படி சொல்லி மாப்பிள்ளையுமே கேட்கிறாரு. இப்படி மாப்பிள்ளை சதீஷ் கேட்கவும் பாண்டியனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அரசி கிட்ட தனியா பேச போனா அரசி உண்மை எதுவும் சொல்லிருமா இல்ல அழுது புலம்பிருமா, இந்த குமார் பத்தின விஷயத்தெல்லாம் சொல்லிருமா, இதனால இந்த கல்யாணம் எதுவும் நின்றுமா அப்படி சொல்லி ரொம்பவே பயப்படுறாரு. இன்னொரு பக்கம் கோமதியுமே வந்து அதே தான் நினைக்கிறாங்க. பாண்டியன் வீட்டாளர்கள் எல்லாருமே ரொம்பவே தயங்குறத பாக்குற சதீஷ் வந்துட்டு, நான் ரொம்ப நேரம் எல்லாம் பேச மாட்டேன், ஒரு 5 நிமிஷம் தான் பேசுவேன், அனுப்பிச்சு விடுங்க அப்படி சொல்லி சதீஷ்மே கேட்கிறாரு. ரொம்பவே பயத்தோட இருக்கிற கோமதி வந்துட்டு மாப்பிள்ளை விடாப்படியா கேட்கறதால வேற வழியே இல்லாம மீனாவை கூட அனுப்பிச்சு, அரசியை விட்டுட்டு எங்கேயும் தனியா போயிடாத, அரசி கூடயே இரு, பேசி முடிச்சுட்டு வர வரைக்கும் நீ கூடயே தான் இருக்கணும் அப்படி சொல்லி மீனாவையுமே கூடயே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சதீஷுமே போய் அரசி கிட்ட பேசலான்னு பாக்குறாரு. ஆனா அரசி வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டாங்க, தலையை கீழே போட்டு ரொம்பவே அமைதியா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மீனாவை பார்த்தனா மாப்பிள்ளை இருக்கிறப்பே வந்து சுத்தமா நகரவே மாட்டாங்க. அவங்க எப்பயுமே அரசி கூடவே தான் நின்றுட்டு இருக்காங்க. நாங்க கொஞ்சம் தனியா பேசணும், கொஞ்சம் எங்களுக்கு ஃப்ரீ டைம் கொடுங்க, நீங்க அங்கிட்டு போய் நிக்கிறீங்களா அப்படி சொல்லி மாப்பிள்ளை டைரக்டாவே கேட்டாரு. இல்ல நிறைய கண்டிஷன்லாம் போட்டுருக்காங்க, இது எனக்கு கொடுத்த வேலை, நான் வந்து அரசி கூட தான் நிக்கணும், நான் தனியா விட்டுட்டு போனேன்னா எங்க வீட்டாளுங்க என்னை சத்தப்படுவாங்களே அப்படி சொல்லி மீனா வந்து அரசியை காப்பாத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பலாம் பேச மாட்டேங்க, ஒரு 2 வார்த்தை தான் பேசுவேன், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படி சொல்லி மீனாவை அனுப்பிச்சு வைக்கிற மாப்பிள்ளை வந்து, எங்க அம்மா உங்களை பத்தி நிறைய சொன்னாங்க, நீங்க நல்லா பேசுவீங்க, ஜாலியான டைப் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க, ஆனா இப்ப வந்து பார்த்தனா எதுவுமே பேசாம அமைதியா தான் நிக்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு, நர்வஸா இருக்கு அப்படி சொல்லி கேட்கிறாரு. அந்த கேள்விக்குமே பதில் சொல்லாம அரசி அமைதியா நிக்கிறத பார்த்ததுமே அரசி எதுவும் உண்மையை சொல்லிருமோன்னு சொல்லி பயந்துகிட்டு மீனாவுமே வந்து, புது ஆள் அதனாலதான் நர்வஸா இருக்கு, நீங்க சொன்னதான் கரெக்ட் அப்படி சொல்லி பதிலுக்கு அவங்களுமே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அரசி கிட்ட கேள்வி கேட்டா நீங்க ஏன் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, இதுக்கு நான் உங்ககிட்டே பேசலாம், இங்கே வாங்க அப்படி சொல்லி மீனாவே கூப்பிட்டாரு. இப்ப மாப்பிள்ளையோட எல்லா கேள்விக்குமே மீனா தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க, அரசி எதுவுமே பேச மாட்டாங்க. இப்படி அரசி சோகமா அமைதியா நிக்கிறத பார்த்ததுமே வந்து சதீஷ்க்கு ரொம்பவே டவுட் அதிகமாகிட்டே இருக்கு. உங்களுக்கு உண்மையிலே இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்ல என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, ஏதாவது வாய் திறந்து சொன்னாதானே தெரியும், நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும், எதனால சோகமா இருக்கீங்க, என்ன பிடிக்கல அப்படி சொல்லி விடாம சதீஷ்மே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. மறுபடியும் வந்து மீனா தான் வந்து அரசுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால மாப்பிளைக்கு ரொம்பவே சந்தேகமாயி கேள்வி கேட்டாரு. இல்ல நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல போல, உங்களை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா அப்படி சொல்லி டைரக்டா அரசிக்கிட்டே கேட்டாரு. அரசிக்கு இந்த கேள்வியை கேட்டதுமே பதறி போயிடுறாங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, புது ஆள்னால பதட்டத்தெல்லாம் இருக்கு, மத்தபடி ஒண்ணு இல்ல அப்படி சொல்லி மீனா வந்து மாப்பிளையை சமாளிச்சு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் சதீஷ் போய் பேசிட்டு வரதை பார்த்ததுமே கோமதி ஒரு சைடு பயந்துகிட்டு இருக்காங்க. அரசு எதுவும் உண்மையை எதுவும் சொல்லிருக்குமா, இந்த குமார் பத்தின விஷயம் எதுவும் தெரிஞ்சிருக்குமா அப்படி சொல்லி கோமதியும் பாண்டியனும் பத்திரத்தோட உட்காந்துருக்காங்க. அப்ப அங்க வர மீனா வந்து ஒரு பிரச்சனையும் ஆகல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன் அப்படி சொல்லி கண்ணை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் பாண்டியன் கோமதி 2 பேருமே அமைதியாகிறாங்க. வந்து உட்கார்ந்ததுமே சதீஷுமே சொல்லிடுறாரு, எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் சொல்லி அவருமே சொல்லிடுறாரு. இருந்துமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து அரசி வாயால சொல்லணும்ல, எங்க சைடு எங்க மாப்பிள்ளை சொல்லியாச்சு, அதே மாதிரி உங்க சைடு உங்க பொண்ணுமே சொல்லணும்ல கல்யாணத்துல விருப்பம் இருக்கு அப்படின்னு, அரசி வாயை திறந்து சொல்லுங்க அப்படி சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்னதுமே பாண்டியனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க விருப்பத்தை மீறி அரசு எதுவுமே பண்ணாது, எங்களோட முடிவு தான் இறுதி முடிவுன்னு சொல்லி பாண்டியனுமே சொல்லி பாக்குறாரு. இருந்துமே விடாப்படியா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து அரசி வாயால சொல்லுங்க, அப்பதான் நாங்க ஏத்துக்குவோம் அப்படி சொல்லி சொல்றாங்க. ரொம்பவே பதட்டத்தோட பேச ஆரம்பிக்கிற பாண்டியன் வந்து அரசி வாயை திறந்து சொல்லுமா, உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குல்ல, உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே சொல்லுமா அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே பதட்டமா பேச ஆரம்பிக்கிறாரு. பாண்டியனோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நடந்து முடிச்ச பிரச்சனை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அரசி வந்து தலையை கூட நிமிராம அப்படியே சொல்லிடுறாங்க, எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, இந்த கல்யாணத்துல சம்மதம் தான் சொல்லி சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன பாண்டியா, பொண்ணே சரின்னு சொல்லிருச்சு, அடுத்த வேலையை பார்ப்போம், போய் தட்டு எடுத்துருவாங்க அப்படி சொல்லி மாப்பிள்ளையோட அம்மா சொன்னதுமே பாண்டியன் வீட்டால யாருக்குமே என்ன நடக்குதுன்னே புரியல. பொண்ணு தானே பார்க்க வந்திருக்காங்க, இப்ப எதுக்கு தட்டு எடுத்துட்டு வர சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு புரியாம மீனா ராஜி எல்லாருமே குழப்பத்தோட நின்னுட்டு இருக்காங்க. அப்ப திருப்பி பாக்குற அரசுக்கே பயங்கரமான சாக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ரூமுக்குள்ள போற கோமதி வந்துட்டு தட்டுல வந்து பழம் பூவெல்லாம் எடுத்துட்டு வராங்க. இதை பார்த்ததுமே அரசுக்கே புரிஞ்சிருது, நடக்க போறது நிச்சயதார்த்தம் தான் அப்படிங்கிறது அவங்களுக்குமே தெரிஞ்சிருது. பொண்ணு வீடு தானே பார்க்க வரதா சொன்னாங்க, இப்ப என்ன தட்டு மாத்த போறாங்க, ஒருவேளை நிச்சயதார்த்தம் தான் நடக்க போதா, அத்தை என்னதான் பண்றீங்க அப்படி சொல்லி மீனாமே ரொம்பவே பயங்கர கோவத்தோட வந்து கோமதிட்ட கேட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்குமே நடக்கிறதெல்லாம் பார்க்கணுமே ஒண்ணுமே புரியல. ஏன் பாண்டியா இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போறது உங்க வீட்டாளுக்கு யாருக்குமே தெரியாதா, நீ சொல்லலையான்னு சொல்லி அவங்களுமே கேட்கறாங்க. முன்னாடியே சொல்லிடலாம் தான் நினைச்சேன், ஃபர்ஸ்ட் மாப்பிளைக்கு பொண்ணு பிடிக்கணும், பொண்ணுக்கு மாப்பிளைய பிடிக்கணும்ல, அதனாலதான் அது வரைக்கும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் 2 பேருக்குமே பிடிச்சிருச்சுல, இப்ப தட்டம் மாத்திக்கலாம், இப்ப விஷயம் தெரிஞ்சா போதும் அப்படி சொல்லி பாண்டியன் சொல்றாரு. இது கேட்டதுமே ஒட்டுமொத்த குடும்பமே ரொம்பவே சாக்காயிடுறாங்க. அப்பதான் சோனியாக்குமே நல்லாவே புரியுது, இந்த குமார்னால பிரச்சனை வந்துடும், இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்காம போயிருக்கிற பயத்துல வீட்டுல இருக்க யாருக்குமே உண்மையை தெரிய வைக்காம எவ்வளவு தூரம் ரகசியமா அதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படி சொல்லி சோனியாக்கு பயங்கரமான கோவம் வருது. அப்பதான் பாண்டியனோட அக்கா உண்மையாலுமே வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. பையன் என்ன 2 மாசத்துல மறுபடியும் வந்து ஃபாரினுக்கு கிளம்பிடுவான், அதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சு வச்சு அனுப்பிச்சு வைக்கிறதா நானும் பாண்டியன் சேர்ந்து பிளான் பண்ணிருக்கோம், கல்யாணத்துக்கு டேட் எல்லாம் குறிச்சிட்டோம் அப்படி சொல்லி அவங்களுமே வந்து சொல்லிடுறாங்க. பொண்ணு வீடு பார்க்க வந்த இவங்க தட்டு மாத்திட்டாங்க, கடைசியில பார்த்தா தேதி வரைக்கும் குறிச்சிட்டாங்க. கல்யாணமே அப்ப நடக்க போது பாரு, நமக்கு எதுவுமே தெரியல அப்படி சொல்லி ராஜி மீனா 2 பேருமே தகச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க.
இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரெண்டு வீட்டுக்காரங்களுமே ஒன்னா சேர்ந்து தட்டெல்லாம் மாத்திராங்க. நிச்சயதார்த்தமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. அரசி கொஞ்சம் கூட ரியாக்ஷன் மாத்தாம ரொம்பவே சோகத்தோட ரூம்குள்ள கிளம்பி போறாங்க. அரசியோட நிலைமையை பார்த்து ராஜி, மீனா, தங்கமேல் 3 பேருமே ரொம்பவே பரிதாபப்பட்டு இருக்காங்க. பொண்ணு வீடு பார்க்க வரதா மட்டும் தானே சொன்னாங்க, திடீர்னு என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க, நம்ம கிட்ட சொன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? அரசியோட நிலைமை நினைச்சா ரொம்பவே பாவமா இருக்கு. இந்த சின்ன வயசுல போய் இது கல்யாணம் நடக்க போகுது. பொண்ணா இருந்தா பொண்ணுக்கு வேலையும் படிப்பு எவ்வளவு முக்கியம் தெரியுமா அரசி? நீ பண்ண சின்ன தப்பால இப்ப பாரு உன்னோட வாழ்க்கை எப்படி கேள்விக்குறியாயிருச்சு அப்படி சொல்லி மீனாமே வந்து அரசிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை இப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். கண்டிப்பா அரசி படிக்கணும், அரசி வேலைக்கு போகணும், அதுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாருமே சேர்ந்து பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ராஜி, மீனா, தங்கமேல் 3 பேருமே வந்து அரசிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக என்ன பண்ணலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அரசியுமே வந்துட்டு நான் பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு, அதுக்கு தண்டனை என்னோட படிப்பு படிக்கிறத அப்படியே நான் நிப்பாட்டிக்கிறேன், இந்த கல்யாணம் தான் எனக்கான தண்டனையை நான் நினைச்சுக்கிறேன் அப்படி சொல்லி அரசி வந்து அவங்களுமே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத அரசி, நாங்க கண்டிப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட பேசி பாக்குறோம் அப்படி சொல்லிட்டு மீனராஜி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து தங்கமேல் வந்து சொல்றாங்க, பாண்டியன் மாமாவும் அவங்க அக்கா உண்மையால வந்து ரொம்பவே க்ளோஸா இருக்காங்க. கண்டிப்பா நம்ம வந்து மாப்பிள்ளையோட அம்மா அப்பா கிட்ட சொன்னோம்னா உங்க வீட்டு மருமகளா வந்து அரசி படிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு சொல்லி டைரக்டா இங்க போன் அடிச்சு கேட்டுருவாங்க. அது நமக்கு தான் பிரச்சனை ஆகும். அப்புறம் தேவையில்லாம மாமா நம்மளே தான் திட்டுவாரு. அதனால இந்த விஷயத்தை நம்ம டைரக்டா வந்து மாப்பிள்ளை காதல தான் போடணும். இதுக்கு கரெக்டான ஆள்னா கதிர் தான். கதிரை வச்சு நான் இந்த விஷயத்தை முடிச்சு விட்டுறேன். மாப்பிள்ளையை தனியா வர சொல்லி கதிரை பேச சொல்லி கல்யாணத்துக்கு அப்புறம் அரசி கண்டிப்பா படிக்கணும், அதுக்கு நீங்க தான் உதவணும் அப்படி சொல்லி எல்லா விஷயத்தையுமே கதிரை வச்சு நான் பேசி முடிச்சறேன் அப்படி சொல்லி ராஜி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சோனியாக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. பொண்ணு வீடு தான் பார்க்க வராங்கன்னு பார்த்தா கடைசியில நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த குமாருக்கு வேற இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாது. அரசி கிட்ட கூட நம்மளால பேசவும் முடியல. இந்த ராஜி, மீனா 2 பேருமே அரசியை விட்டு நகரவே மாட்டாங்க. கொஞ்சமாவது ஃப்ரீ டைம் கிடைச்சனா அரசி கிட்ட பேசி அரசி மனசையா மாத்தலாம்னு பார்த்தா அதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் போய் இந்த விஷயத்தை குமார் கிட்ட சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு சோனியா வந்து பிளான் பண்ணி டைரக்டா வந்து குமார் கிட்ட போய் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. சோனியா வந்து சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாண்டியன் வீட்ல அரசிக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்ச விஷயமே சக்திவேலுக்கும் குமாருக்கு தெரியுது. இதுக்கப்புறம் எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறோம் தெரியல அப்படி சொல்லி சக்திவேல் குமார் 2 பேருமே உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அந்த மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசி என்ன நடச்சுங்கிற எல்லா உண்மையுமே நம்ம சொல்லிடலாம். அரசிக்கு வந்து குமார தான் பிடிச்சிருக்கு, அதனாலதான் அரசி வந்து ரொம்பவே சோகமா இருந்துச்சு, அது உங்களுக்கே தெரியலன்னு சொல்லி மாப்பிள்ளை கிட்டே நம்ம கேள்வி கேட்டுருவோம். இப்படி விருப்பம் இல்லாம எங்க வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போறீங்களே அப்படி சொல்லி மாப்பிள்ளை கேள்வி கேட்டோம்னா கண்டிப்பா மாப்பிள்ளையே வந்து இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லிடுவாரு. நடக்கிற இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு அரசிக்கு குமார கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் இந்த உண்மை எல்லாத்தையுமே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்லணும், அந்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லணும். அவங்களுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்காது, அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி சோனியா வந்து எப்படியா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் குமாருமே வந்துட்டு நீங்களாம் போய் தனியா எதுவுமே பேசாதீங்க, நீங்க மாப்பிள்ளை கிட்ட பேச போறப்ப தனியா பேசாதீங்க, நானும் வரேன், நான் அரசியை எவ்வளவு விரும்புறேன், அரசி என்னை எவ்வளவு விரும்புதுங்கிற உண்மையெல்லாம் மாப்பிள்ளைக்கு தெரியணும், என்னைய மீறி அவன் எப்படி அரசி காலத்துல தாலி கட்டுவான் நானும் பாத்துறேன் அப்படி சொல்லி குமார் ரொம்பவே கோவமா இருக்காரு. இன்னொரு பக்கம் குமார சமாதானப்படுத்துற சோனியா வந்து நீ பாட்டுக்கு அடிதடின்னு ஏதாவது இறங்கிட்டேன்னா பிரச்சனை ரொம்பவே பெருசாயிரும், அப்புறம் அந்த பாண்டியனோட பசங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு உன்னை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, அதனால முடிஞ்ச அளவு இந்த பிரச்சனை அமைதியாவே ஹேண்டில் பண்ண பாரு, நான் மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன், நீ கூட மட்டும் வந்து நில்லு அப்படி சொல்லி சோனியா வந்து குமார கூப்பிட்டுக்கிட்டு பழனி கிட்ட நல்ல விதமா பேசி மாப்பிள்ளையோட வீட்டு அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ளை கிட்ட போய் டைரக்டாவே பேசிடுறாங்க. குமார் அரசினா இத்தனை நாளா விரும்பிக்கிட்டு இருந்தாங்க, குமார் வேற யாருமே கிடையாது, அரசியோட சொந்த மாமன் பையன் தான், இவங்க 2 பேரும் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சுதான் வந்து குமாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அரசியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. அதனாலதான் அரசி வந்து இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லாம ரொம்பவே சோகமா இருக்கு, அரசிக்கு வந்து குமார தான் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி சோனியா வந்து மாப்பிள்ளையோட மனசை மாத்திர மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் குமாருமே வந்து இல்லாத புல்லாத பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நானும் அரசியும் ரொம்ப நாளாவே லவ் பண்ணிட்டு இருக்கிறோம், நான் இல்லாம அரசினால கண்டிப்பா சந்தோஷமாவே இருக்க முடியாது, இப்ப கூட அரசி என்கிட்ட பேசணும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கு, ஆனா அரசியோட போன் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க, தயவு செய்து எங்க காதல பிரிச்சிடாதீங்க அப்படி சொல்லி குமார் ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி மாப்பிள்ளை கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்படி பாண்டியன் வீட்டு ஆளுக்கு யாருக்குமே தெரியாம சோனியா குமார் 2 பேரும் வந்து தனியா பேசவும் சதீஷுக்கு சோனியா குமார் 2 பேர் மேலயுமே பயங்கரமான டவுட் வருது. இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு, இவங்க ஏதோ ஒரு உண்மையை மறைக்க பாக்குறாங்க, இவங்களுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு, அரசி சோகமா இருந்தது என்னமோ உண்மைதான், அப்படி சோகமா இருந்தாலுமே குமார் தான் அரசிக்கு விருப்பம் இருந்துருச்சுன்னா குமார் தான் அரசி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிருந்துச்சுன்னா இப்படி வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடி நம்ம கிட்ட வந்து இப்படி பேசி இருக்குமா, இப்ப இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறாங்க அப்படிங்கறத சதீஷுமே புரிஞ்சுக்கிறாரு. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த அரசியோட கல்யாணத்தை சோனியா குமார் 2 பேருமே சேர்ந்து நிப்பாட்ட பாக்குறாங்க அப்படிங்கிற உண்மையை இந்த சதீஷே வந்து பாண்டியன் வீட்டாளு எல்லாத்துக்குமே சொல்லி இந்த சோனியா குமார் ஆட்டத்துக்கு கூடி சீக்கிரமே ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.